ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 23/5/25 मीठे बच्चे, तुम्हें खिवैया मिला है इस पार से उस पार ले जाने लिए. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு படகோட்டி கிடைத்திருக்கிறார் இக்கரையிலிருந்து அக்கரை அழைத்துச் செல்வதற்காக. तुम्हारे पैर अब इस पुरानी दुनिया पर नहीं है, तुम्हारा लंकर उठ चुका है. உங்களுடைய காலானது இப்பொழுது பழைய உலகத்தில் இல்லை. உங்களுடைய நங்கூரத்தை பாபா அகற்றிவிட்டார், எடுத்துட்டார். பாபா என்ன சொல்றாங்க? இந்த பழைய உலகத்தின் மீது உங்களுக்கு எந்த விதமான நினைவு இல்லை. இந்த பழைய உலகத்துல நீங்க இல்லைன்னு சொல்லிட்டார் பாபா. ஏன்னா படகோட்டியாகவே அவர் வந்திருக்கார். ஏன்னா நம்ம என்ன கேட்டோம்? கடவுளை எப்படி கூப்பிட்டோம்? படகோட்டியே நீங்க வாங்க, என்னுடைய வாழ்க்கை படக அக்கறை கொண்டு போய் சேருங்கன்னு சொன்னோம். பாபா இப்ப அதை ஞாபகப்படுத்துறார். நான் தான் படகோட்டி, நான் வந்திருக்கிறேன், போட்ல ஏறுங்க, நான் கொண்டு போய் உங்களை அக்கறைக்கு பத்திரமா விடுறேன்னு சொல்றார். கேள்வி: जादूगर बाप की वंडरफुल जादूगरी कौन सी है जो दूसरा कोई नहीं कर सकते? மந்திரவாதி பாபாவுடைய ஒரு அதிசயமான மந்திர சக்தி எது? அதை வேற யாராலுமே செய்ய முடியாது. கோடி துல்லிய आत्मा को हीरे तुल्य बना देना, बागवान बनकर कांटों को फूल बना देना बहुत वंडरफुल जादूगरी. சோழியை வைரமாக்குவதும் தோட்டக்காரனாகி முல்லை மலராக மாற்றுவதும் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தக்க மந்திரம். जो एक जादूगर बाप ही करता, दूसरा कोई नहीं. ஒரே ஒரு மந்திரவாதி பாபா தான் செய்யறார், தவிர வேற யாரும் இதை செய்யறதில்ல. மனுஷே பைசா கமாने लिए सिर्फ जादूगर कहलाते, लेकिन बाप जैसा जादू नहीं कर सकते. உலகத்துல மனிதர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன பண்றாங்களாம்? மந்திரத்தை காண்பிக்கிறாங்க. ஆனா பாபா போல மந்திரம் வேற யாருமே செய்ய முடியாது. ஓம் சாந்தி. सारे सृष्टि चक्र व ड्रामा में बाप एक ही बार आते हैं. இந்த சிருஷ்டி சக்கரத்துல டிராமால பகவான் ஒரு முறைதான் வர்றார். और कोई सत्संग आदि में ऐसा नहीं समझेंगे, समझते होंगे न वह कथा करने वाला बाप न वह बच्चे. எந்த சற்சங்கத்திலையும் இப்படி சொல்லி புரிய வைப்பதில்லை. எப்படி? கதை சொல்லக்கூடிய பகவானும் கிடையாது, கதை கேட்கக்கூடிய குழந்தைங்களும் இல்லை. वह तो वास्तव में फॉलोवर्स भी नहीं हैं. பாபா சொல்றார், உள்ளபடி அவங்க ஃபாலோவர்ஸ் கிடையாது. यहाँ तो तुम बच्चे भी हो, स्टूडेंट भी हो, फॉलोवर्स भी हो. இங்கே நீங்கள் குழந்தைகளுக்கு குழந்தைகள், மாணவர்களுக்கு மாணவர்கள், ஃபாலோவர்ஸ்க்கு ஃபாலோவர்ஸ்கள். बाप बच्चों को साथ में ले जाएंगे ना, அப்பா குழந்தைங்களை தன்னோட அழைச்சிட்டு போவார் இல்லையா? பாபா जाएंगे तो फिर बच्चे भी चीची दुनिया से अपनी गुलगुल दुनिया में चले राज्य करेंगे. பாபா சொல்றார், எப்போ பாபா அழைத்து செல்வாரோ அப்போ குழந்தைகள் இந்த சீச்சி உலகத்திலிருந்து அழகான ரோஜா பூந்தோட்டத்தில் போய் நம்ம ராஜ்யம் செய்வோம். தும் பச்சோं की बुद्धि में आना चाहिए. இதெல்லாம் நம்ம புத்தியில வரணும். எதுக்காக அந்த படிப்பு படிக்கிறோம்? அழகான சொர்க்க தோட்டத்துக்கு நம்ம போறோம். शरीर के अंदर जो रहने वाली आत्मा है वो बहुत खुश होती है. இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கு இல்லையா, அது ரொம்ப சந்தோஷப்படுது. तुम्हारी आत्मा बहुत खुश होनी चाहिए. சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா சந்தோஷம் அடையுதுன்னா யாரு? பரமாத்மா சந்தோஷம் அடைகிறார். பிரம்மா பாபா சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, அதான் பாபா. பாபா சொல்றார், உங்களுக்கும் மிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். बेहद का बाप आया हुआ,
जो सभी का बाप है, எல்லையற்ற பகவான் அனைவருக்கும் தந்தை. ये भी सिर्फ तुम बच्चों को समझें. எல்லையற்றவர் அப்பாங்கிற ஒரு புரிதல் நமக்கு மட்டும்தான் ஏற்பட்டுள்ளது. तुम बेहद बाप के बच्चे बने हो तो तुम्हें स्मृति रहनी चाहिए कि बाप हमारे लिए न्यू वर्ल्ड बना रहे हैं. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபாவின் குழந்தைகள், உங்களுக்கு இந்த நினைவு இருக்க வேண்டும். என்ன நினைவு இருக்கணும்? பாபா எனக்காக நியூ வேர்ல்டை தயார் பண்ணிட்டுருக்காரு. யாருக்காக? எனக்காக புது உலகத்தை தயார் பண்ணிட்டுருக்காரு. हम उस न्यू वर्ल्ड में जाते हैं. நாம் அந்த நியூ வேர்ல்டுக்கு போகிறோம். உஸ் நியூ வேர்ல்டுக்கே அநேக நாம ஹே. பாபா உருவாக்கக்கூடிய அந்த நியூ வேர்ல்டுக்கு அநேக பேர் இருக்குது. என்னென்னலாம் பேர் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சத்யுகம், ஹெவன், பாரடைஸ், வைகுண்டம், சிவாலயம், கிருஷ்ணபுரி, சுகதாமம் மற்றும் ஸ்வர்க்கம். तुम्हारी புத்தி பூராணி துனியா से उठ गई. உங்க புத்தி பழைய உலகத்திலேருந்து கம்ப்ளீட்டாக வெளிவந்து விட்டது. क्योंकि पुरानी दुनिया में दुख ही दुख है. ஏன்னா பழைய உலகத்தில் துக்கமே துக்கம் இருக்குது. इसका नाम ही है हेल. இந்த உலகத்துக்கு பேரே நரகம். காண்டோं का जंगल, முள் நிரம்பிய காடு, முள்காடு. ரௌரக் நரக், கொடூர நரகம். ஹம்சபுரி. इसका अर्थ कोई नहीं जानते. இதோட அர்த்தம்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது. அசுரன் அப்படி கொம்பு வச்சுக்கிட்டு பெரிய பல்லோட இருப்பாங்கன்னு கிடையாது. அசுரத்தன்மைகள், நரகத்தில் இருக்கும் அசுரத்தன்மைகளை அழித்த தினம்தான் தீபாவளி. அச்சா, தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், जिसे सारी दुनिया ढूंढ रही है वह बाबा हमें मिल गया, इस खुशी में रहो. முழு உலகமும் யாரை தேடிக்கொண்டுள்ளதோ அந்த பகவான் எனக்கு கிடைத்து விட்டாருங்கிற குஷியில் இருக்கணும். याद से ही पाप करते हैं, इसलिए किसी भी परिस्थिति में बाप और वर्षे को याद करना है. பாபா நினைவால தான் பாவங்கள் அழியுது என்றால் எந்த சூழலிலும் பாபாவையும் ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும். एक मिनट भी अपना समय वेस्ट नहीं करना. ஒரு நிமிஷம் கூட தனது நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், புராணி துனியா से बुद्धि का लंगर उठा देना. இந்த பழைய உலகத்திலிருந்து புத்தியின் நங்கூரத்தை எடுத்து விடுங்கள். பாபா हमारे लिए नया घर बना रहे हैं. பாபா எனக்காக புது வீடை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏஹே ரௌரக் நரக், இது கொடூர நரகம். ஹம்சபுரி. ஹம் ஜாத்தே ஹே வைகுண்டபுரி, நம்ம வைகுண்டபுரியை நோக்கி போயிட்டுருக்குறோம். சதா ஸ்மிருதிமே ரேனா, எப்போதுமே இந்த நினைவிலேயே இருக்க வேண்டும். பாபா வரதான் கொடுக்குறாங்க. विहंग मार्ग की सेवा द्वारा विश्व परिवर्तन के कार्य को संपन्न करने वाले सच्चे सेवादारी भव. பாபா சொல்றார், பல துறைகளை சேர்ந்த சேவை மூலமாக உலக மாற்ற காரியத்தை நிறைவு செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். विहंग मार्ग की सेवा करने लिए संगठित रूप में रूप पसंद इन दो बातों का बैलेंस चाहिए. வர்க்க சேவை செய்வதற்காக எல்லாரும் ஒன்று கூடி ஞானம் மற்றும் யோகம் இந்த ரெண்டு விஷயத்தினுடைய பேலன்ஸை கொண்டு வர்றது அவசியம். जिसे पसंद रूप से एक समय पर अनेक आत्माओं को संदेश देने का कार्य करते हो, ஐசே ஹி. எப்படி பார்த்தீங்கன்னா, யோகத்தின் மூலமாக அந்த ஒரே நேரத்தில் அநேக ஆத்மாக்களுக்கு நாம் மெசேஜை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியத்தை செய்கின்றீர்களோ அவ்வாறு रूप अर्थात याद बल द्वारा श्रेष्ठ संकल्प के बल द्वारा विहंग मार्ग की सर्विस करो.
அந்த மாதிரி பாபா சொல்கிறாங்க, ஒரே நினைவு மூலமாக, ஒரே சங்கல்பத்தின் மூலமாக அனைத்து விங்ஸ் துறையை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் சேவை செய்ய வேண்டும். இப்போ எப்படி பாருங்கள், ஒரு கான்ஃபரன்ஸ் மதுபனில் நடக்குதுன்னா அந்த கான்ஃபரன்ஸ் எப்போ அப்படிங்கிறது எல்லாருக்கும் செகண்டில் மெயில் போயிடுது. அந்த மாதிரி நம்மளுடைய சங்கல்பத்தை ஒருமித்து நம்ம என்ன பண்ணுங்கிறார் பாபா, எல்லா துறையை சேர்ந்தவர்களுக்கும் சேவா பண்ணணும். इसकी भी इन्वेंशन निकालो. இப்படி எல்லா துறையை சேர்ந்தவர்களுக்கு சிரேஷ்ட சங்கல்பத்தோட பலம் மூலமாக நம்ம சேவா பண்ணுறதுங்கிற கண்டுபிடிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். साथ संगठित रूप में दृढ़ संकल्प से पुरानी संस्कार स्वभाव पुरानी चलन के तिल जो यज्ञ के स्वाहा करो, यज्ञ में स्वाहा करो, तब विश्व परिवर्तन का कार्य संपन्न होगा अथवा यज्ञ की समाप्ति होगी. பாபா சொல்கிறாரு, அதோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து திடமான எண்ணத்தின் மூலமாக இந்த பழைய உலகம், பழைய உலகத்தினுடைய நடத்தை, பழைய உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையும் எப்படி யாகத்தில் என்ன போடுவாங்க, எள்ளு போடுவாங்க, நவதானியங்கள் போடுவாங்க, அந்த மாதிரி நீங்களும் இந்த யஜ்ஞத்தில் சுவாகா பண்ணுங்க. உலக மாற்ற காரியம் விரைவில் நடந்தேறி தீரும், யஜ்ஞம் முடிவடைந்துவிடும். பாருங்கள் எவ்வளோ ஆழமான விஷயமா இருக்குது. ஸ்லோகன், बालक और मालिकपन के बैलेंस से प्लान को प्रैक्टिकल में लाओ. நான் பாபாவின் குழந்தை, நான் எஜமானன். குழந்தைக்கு குழந்தையாக இருக்கணும், எஜமானனுக்கு எஜமானனாக இருக்கணும். இந்த பேலன்ஸ் மூலமாக உங்களுடைய பிளானை ப்ராக்டிக்கலாக கொண்டு வாங்க. பாபா வேக்த இஷாரா கொடுக்குறாங்க. ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டியை நம்ம எப்படி கடைபிடிக்க வேண்டும். ईश्वरीय सेवा में बड़े से बड़ा पुण्य पवित्रता का दान देना. ஈஸ்வரிய சேவை, பாபா சேவையில் மிக பெரிய புண்ணிய காரியம் தூய்மையை தானம் செய்தலாகும். பவித்திர பன்னா और बनाना ही புண்ணியாத்மா பன்னா है. தூய்மை ஆக்குவது தான் புண்ணிய ஆத்மாவின் அடையாளமாகும். क्योंकि किसी आत्मा को आत्मघात महापाप से छुड़ाते हो. ஏனென்றால் எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அந்த ஆத்மாவை சூசைட் பண்ணதில்லை. சில ஆத்மா ரொம்ப துக்கத்தில், வருத்தத்தில், அதிலிருந்து நீங்கள் விடுவிக்கின்றீர்கள். அபவித்ரதா ஆத்மகாத்துகே. அசுத்த தன்மை என்பது சூசைட் மாதிரி. அதாவது தூய்மையை அழித்து கொள்வது கூட என்ன பண்ணுறாங்களாம், தன்னை ஆத்மாவை வருத்திக்கிறாங்க. பவித்ரதா ஜியதான், தூய்மை என்பது உயிர் தானம். கிஸ்கா துக் லேக்கர் சுக் தேனா யஹி சப்சே படே தே படா புண்ணிய கா காம். ஒருவர் ரொம்ப துக்கத்தில் இருக்காங்கன்னா அந்த துக்கத்தை போக்குவது மிக பெரிய புண்ணிய காரியமாகும். ऐसे पुण्य करते करते पुण्यात्मा बन जाएंगे. இப்படி நம்ம புண்ணியத்தை செய்து செய்து புண்ணியாத்மாவாக ஆகிவிடலாம். பாருங்க, தூய்மை சக்தி தான் உயிர் தானம். அந்த உயிர் தானம் கொடுத்து துக்கத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் காப்பாற்றுங்க, உயிர் கொடுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி.